எங்கள் டிஎன் பாளையத்தில் பெற்றவங்களெல்லாம் மரியாதை இல்லாத பேசுதுவோம். படிக்க வைக்க போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, பள்ளிக்கூடம் போகிறாங்க, சரியாக போகிறதில்ல. 10வது 12வது படிச்சுட்டு அங்கங்கே சுற்றுத்துவோ, ஏரிக்காரியில் போதை பொருளை போடுத்துவோம். போதை இருந்தான்னா ஆஞ்சி, சாராயம், பீரு, பிராந்தி இதுவெல்லாம் படிக்க போகிறேன்னுட்டு குடிச்சிட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாத ஊர் சுற்றுத்துவோம். கேட்டாக்கா மரியாதை இல்லை. அப்போ இருந்தவங்கெல்லாம் வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்போ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் வாடா போடான்றாங்க பிள்ளைங்கள. பெற்றவங்கள மதிக்க மாட்டுவோம். அப்படி எங்கள் குடும்பம் வந்து எங்கள் ஊர் பகுதியில் எல்லாரும் குடிச்சு எல்லாம் ஒருத்தர் கூட இல்லை, வீணாக போயிட்டாங்க. எல்லாம் கிழக்கண்ணு தான் இருக்குது. அந்த கிழக்கண்ணை இப்போ எல்லாம் கஞ்சா பாதையில் கிடக்குத்துவோம். வேலை செய்கிறதுக்கு போகிறதில்ல, பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவை பேச கேட்கறதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல, திருடுத்துவோம். அங்கங்கே போகுத்துவோம், கோழி பிடிக்குத்துவோம், ஆடு பிடிக்குத்துவோம், அங்கங்கே போய் கேட்குத்துவோம். கேட்டோம்னா நம்மளை மரியாதையில் பேசுத்துவோம். எங்கள் வீட்டில் என் பிள்ளை முழுவா தண்ணி குடிக்கிறான். அந்த எதனா கேட்டால் திட்டுறான். எனக்கு ஒரே பிள்ளை தான், என் பிள்ளைக்கும் ஒரே பிள்ளை, எனக்கு 2 பொண்ணும். என்ன அதெல்லாம் எங்கள் குடும்பம் ரொம்ப விதவழி. நான் சின்னத்துலேயே என் பிள்ளைங்கள விட்டுட்டு செத்துட்டாரு. நானே படிக்க வச்சு நல்லா காபந்து பண்ணி கஷ்டப்பட்டு செய்தான் என் பிள்ளைங்க. என் பிள்ளை இப்போ சரியில்லை. அதனால் இந்த கஞ்சான்றது எல்லாம் போட மாட்டான். சாராயம் அதெல்லாம் இந்த டிஎன் பாளையத்தில் இருக்கக்கூடாது, எடுத்துடணும். பிள்ளைங்களுக்கு மரியாதை இல்லாத போயிடுச்சுவோம். அப்பா அம்மா காலேஜுக்கு போகுது, நம்ம பிள்ளை நல்லா படிக்கும், நல்லா நர்ஸ் வேலைக்கு போவோம், டீச்சர் வேலைக்கு போவோம், எந்தெந்த வேலைக்கே போவாங்க, டாக்டர் வேலைக்கு போவாங்கன்னு படிக்க வைக்கிறாங்க. அப்பா அம்மாவை ஏமாத்துதுவோ புள்ளிவோ. நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்களே, நம்மளை படிக்க வைக்கிறாங்களே, நம்ம அது பேரை மின்னிக்கு கொண்டாடுவோம், கொண்டாட மாட்டுவோம். அது பிடிக்கல. எங்கள் ஊரில் அந்த கஞ்சா பாதையெல்லாம் இல்லாத அளவுக்கு சின்ன சின்ன 10வது படிக்கிற பிள்ளைகோ, 1வது படிக்கிற பிள்ளைவோ, 2வது படிக்கிற பிள்ளைவோ, 3வது படிக்கிற பிள்ளை ஊர் சுற்றுத அவசரம் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டுவோம். கேட்டாக்கா நீ யார், நீ ஏன் என்ன கேட்கறது இல்லைப்போ. கிருஷ்ணவேணி. ரொம்ப அதிகம் கஞ்சா, மது, இப்போ புது புது இதெல்லாம் வந்துருக்குது. அதுக்காக ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க எல்லா பசங்களையுமே. சின்ன பசங்க முதலாகி 6வது படிக்கிற பசங்க முதலாகி இதில் வந்துட்டு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுன்னு இருக்காங்க பெற்றோர்கள்லாம். ஃபேமிலிலாம் எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்துட்டு விடோ தான் நிறையா இருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே குடிச்சு எல்லாம் அந்த மதுவுக்காக அடிமையாகி சின்ன வயசுலேயே மது அந்த என்ன சொல்கிறது மதுவால் வந்து நோய்வாய்ப்பட்டு எல்லாம் சின்ன வயசுல இறந்து விடோ தான் நிறையா இருக்கிறாங்க எங்கள் ஊரில். ஏற்றுக்க தான் வேணும், ஏற்றுக்கணும் இருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்திருக்கிறோம். துணிஞ்சு உளுந்தூர்பேட்டைக்கு வந்திருக்கோம். சரிங்களா, எல்லாரும் ஏற்றுக்க தான் வேணும். எத்தனை தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வீட்டில் வந்துட்டு பசங்களோட படிப்பு, பசங்களை வந்துட்டு ஐயோ பாவம் குடிகாரம் புள்ள படிக்க வைக்க முடியல, புக்கு வாங்க காசு இல்லை, நோட்டு வாங்க காசு இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க. தாய்மார்கள் படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியாமல் எல்லாம் வேலைக்கு போகுதுங்க. வேலைக்கு போகிறதுனால என்ன பண்ணுதுங்கன்னா எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டு மது அந்த போதைய பொருளெல்லாம் செய்யுதுங்க. செய்யிட்டு படிக்க முடியாமல் இது மாதிரி பண்ணுதுங்க. அப்போ யாரால வருது? ஒரு அப்பா சரியாக இருந்தாக்கா வீட்டு குடும்பத்தை பாதுகாப்பார்ல. அதுக்காக வந்துட்டு நாங்கள் இதை ஒழிச்சு ஆகணுன்றதுக்காக ஒரு முடிவெடுத்து வந்திருக்கோம்.